ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 10/1/2025 மார்கழி மாதம் 26ஆம் நாள், குரோதி வருடம் அருமையான வெள்ளிக்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் வைகுண்ட ஏகாதசி. நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். தேவாமிர்தம் நமக்கு நலனை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான மந்திரம் நாராயண மந்திரம். நாராயணா கோவிந்தா என்ற வார்த்தைகளை சொல்பவர்களுக்கு நரகத்திலே இடம் கிடையாது, அவர்களுக்கு நேராக சொர்க்கம். ஆகவே எப்படிப்பட்ட பாவம் செய்தவருக்கும் அந்த பாவத்தை தீர்க்கின்ற நாமம் நாராயண நாமம். இந்த நாராயண நாமத்தை சொல்லி பெருமாளை வழிபட்டு வைகுந்தம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான அந்த வைகுந்த ஏகாதசி நாள், இந்த வைகுந்த ஏகாதசி திருநாளை பற்றி அற்புதமாக கதைகள் எல்லாம் இருக்கின்றது புராணத்திலே. இந்த வைகுந்த ஏகாதசி நாளிலே பெருமாளை வணங்கி எல்லா வளமும் நலமும் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:34 சூரிய அஸ்தமனம் மாலை 5:58 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 வரை, மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:41 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 10:02 வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. நாள் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமைகள் சந்தோஷத்தை தருகின்ற நாள். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அருமையாக அமைகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்று வைகுண்ட ஏகாதசி தினம். இன்றைய நாள் முழுவதும் நாம் பெருமாளை வழிபட வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள், கவனமாக வேலைகளை செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண்வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பெருமாளை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுலபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். அதற்கான உபாயங்கள் தெரியும். நீங்கள் புதிய முயற்சிகளிலே வெற்றியை பெறுகின்ற நாள் இன்றைய நாள். அதேபோல் குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். படிப்பிலோ அல்லது நல்ல விளையாட்டிலோ கலைத்துறையிலோ இப்படி ஏதேனும் ஒரு விதத்திலே மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள் இன்றைய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் வெற்றி இன்றைய நாளிலே. உங்களுக்கு என்ன செய்தாலும் அதிலே வெற்றி. கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். அதாவது தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கின்றீர்களா? கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற அற்புதமான நாள். உடனடியாக நிச்சயதார்த்தத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் நாள் குறித்து விடுவார்கள். இன்று பேசினால், இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தையை பேசினால் உடனடியாக நிச்சயதார்த்தத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் நாள் குறித்து விடுவார்கள். அவ்வளவு விரைவாக சுபகாரியங்கள் நடக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தன வரவு பெரிய அளவிலே உண்டாகின்றன. கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள், தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். என்றாலும் இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதேசி. பெருமாளை சரணடையுங்கள். சரண் புகுந்தார்க்கு அபயம் தரும் தெய்வம் அந்த சரணாகத வத்சலன் பெருமாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபட்டு இந்த சந்திராட்டம பாதிப்புகள் எல்லாம் உங்களை ஒன்றுமே செய்யாது.
ஆகவே பெருமாளை சரணாகதி என்றும் சரணாகதி என்று பெருமாளை வழிபடுங்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்யாதீர்கள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி எதுவும் தவறான கருத்துக்களை பேசாதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி வையுங்கள். பெருமாளை சரணடையுங்கள். தாயாரை சரணடையுங்கள். சந்திராட்டம பாதிப்புகள் காணாமல் போகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களோடு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகுகின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் ஆஹா என்று இருக்கும். திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பெருமாளை சரணடையுங்கள். தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரத்திலே சற்று நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனையிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாய் இன்றைய நாளிலே எதுவும் கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அப்படி தவிர்த்தால் இன்றைய நாள் சுகமாக இருக்கும். பெருமாளை வழிபடுங்கள். தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். சந்தான பிராப்தி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். ஆக இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். திடீரென உங்களுடைய மாமாவோ உங்களுடைய அத்தையோ ஏதேனும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்வார்கள். ஏதேனும் பொருட்கள் வாங்கி தருவார்கள். அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே நன்மை புரிவார்கள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். அதாவது தாயார் வழியிலே நல்ல நன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். இருக்கின்ற வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு செல்வீர்கள். வீடு யோகம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் உடனடியாக தீர்த்து விடுவீர்கள். வீடு கட்ட எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இருக்கின்ற வேலையிலிருந்து பொசிஷன் உயர்வீர்கள். தகுதி உயர்வு, பதவி உயர்வு பெறுவீர்கள்.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கும்பராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள், தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் மீனராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. நீங்களும் பெருமாளை வழிபட வேண்டும், தாயாரை வழிபட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்பவர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களிலிருந்து நிவர்த்தி கிடைத்து சொர்க்கம் கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே இன்றைய நாளிலே நாராயணா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்போம். நாராயண 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 என்று நாராயண நாமத்தை சொல்லி நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி நம்முடைய பரம்பரைக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். நாமும் நற்கதி பெறுவோம். நாராயண நாராயண நாராயண. இன்றைய ஆன்மீக தகவல். இன்று மிக மிக அற்புதமான நாள், பெருமாளுக்குரிய நாள். அதாவது நாராயணனுடைய நாமம் எல்லோருக்கும் பொதுவானது என்று வைகுண்ட ஏகாதசி என்று ராமானுஜர் உறக்க நாராயண நாமத்தை சொன்னாராம். வைகுண்ட ஏகாதசி அன்று நாராயணனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே நரகம் என்பது கிடையாது. அதாவது அவர்களுடைய மரணத்துக்கு பின் அவர்கள் நேரடியாக பெருமாளுடைய பாதத்தை அடைவார்கள். மறுபிறப்பு கிடையாது, நரகம் கிடையாது. நாராயணா என்ற நாமத்தை உச்சரிப்பவருக்கு நரகம் கிடையாது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், இந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த ஸ்ரீமன் நாராயணனை பாடி துதிப்போர்க்கு வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களை அண்டாது. இதற்கு எத்தனையோ உதாரண புருஷர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாராயண பட்டத்திரி நாராயணியம் என்கின்ற அற்புதமான ஸ்லோகத்தை உருவாக்கியவர். இந்த நாராயணியத்தை படிப்பவர்களுக்கு உடல் உபாதைகள் நிச்சயமாக நீங்கும். எப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணியத்தை பக்தியோடு படிப்பவர்களுக்கு அந்த உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். அந்த நாராயண பட்டத்திரியை பற்றியும் ஸ்ரீமன் நாராயணியம் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரத்தை மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் சுவையாகவும் கூறுவது. இதனை 1580ஆம் ஆண்டிலே ஸ்ரீ நாராயண பட்டத்திரி என்பவர் இயற்றினார். இந்த நூல் சர்வ நோய் நிவாரணி என்று சொன்னால் அதனை மறுக்கவே முடியாது. இதனை பாராயணம் செய்வதன் மூலம் பல எண்ணற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பல தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்த்து கொண்டார்கள் என்பது வரலாறு. நாராயணியத்தினுடைய முதல் தசகம் 10 ஸ்லோகங்கள் பகவானுடைய பெருமையை சொல்வது. குருவாயூரப்பன் ஜனங்களுடைய பாக்கியம் என்று சொல்வது இந்த ஸ்லோகங்கள். பகவானாகிய அந்த பரபிரம்மம் ஆனந்தமாகவும் அறிவாகவும் இருக்கின்றார். மோட்சத்தை அளிக்க காத்திருக்கின்றார். ஒப்புயர்வற்றது அந்த நாமம். காலதேசத்திற்கு அப்பாற்பட்டது. உலக மாயைகளிலே சம்பந்தமற்றது. அந்த மெய்ப்பொருளே குருவாயூரப்பனாக ஜனங்களின் பாக்கியமாக விளங்குகின்றான் என்பது ஆச்சரியம் என்று சொல்கின்றது. அதேபோல் 2வது ஸ்லோகம், இவ்வாறு கிடைப்பதற்கு அரிதான பொருள் எளிதிலே கிடைத்திருந்தும் மக்கள் அறியாமையால் உடலாலும் மனதாலும் வாக்காலும் வேறொன்றை வழிபடுகிறார்கள். கஷ்டம் அனைத்து உயிர்களிடத்திலும் வியாபித்திருப்பவனான குருவாயூரப்பனையே உலகோரின் கட்டம் நீங்க உறுதி பூண்ட உள்ளத்தோடு நம்பியிருக்கின்றோம் என்று சொல்கின்றது. அடுத்ததாக, குருவாயூரப்பா, உன் திருவுருவம் ரஜோகுணம்,
தமோகுணம் ஆகிய குணங்களின் சம்பந்தமற்று சத்வகுணம் நிரம்பியதாகவும் பஞ்சபூதங்களாலும் 11 இந்திரியங்களாலும் சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் வியாசர் கூறுகின்றார். பரமானந்த ரூபமான உன் அழகு ரூபம் பிரகாசிக்கின்றதாய், எளிதில் அடையக்கூடியதாய், காதிற்கும் மனதுக்கும் இணையதாய் இருக்கின்றது. புண்ணியசாலிகள் அந்த ரூபத்தை கண்டுகளிக்கின்றார்கள் என்று சொல்கின்றது. நீ எங்கும் என்றும் எங்கும் நிறைந்திருப்பவன், பேரின்பமாகிய அமிர்த ஸ்வரூபினி, முக்தர்களின் கூட்டத்தால் அழகு நிறைந்து விளங்குபவன் நீ. அப்படிப்பட்ட சத்துவ சுரூபியான நீயே முழுமுதற் கடவுள், பரிபூர்ணன் என்று சொல்கின்றது நாராயணி. குருவாயூரப்பா, பிறப்பற்றவனே, நீ எவ்வித செயலும் அற்றவன், ஆயினும் கடைக்கண் பார்வையால் மாயையை ஏவும் செயலை செய்து வருகின்றாய். அந்த மாயை உன்னிடத்தில் அடங்காதது போன்ற தோற்றம் அளிக்கின்றது. விவரிக்க முடியாத அந்த தூய்மையான மாயையின் ஒரு அம்சமே உன் திருவுருவம் என்று சொல்கின்றது நாராயணி. உன் சரீரமானது கார்மேகம் போலும் காயாம்பூங்கொத்தை போலும் அழகாயிருக்கின்றது. புண்ணியசாலிகள் கண்களுக்கு முன்ஜென்ம புண்ணியத்தின் பயனாக விளங்குகின்றது. ஸ்ரீ மகாலட்சுமி விளையாடுவதற்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கின்றது. பக்தர்களின் மனதை பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கச் செய்கின்றது. அப்படிப்பட்ட உன்னை நான் என்றும் ஸ்மரிக்கின்றேன் என்று கூறுகின்றது இந்த நாராயணியம். அதேபோல் மாயையால் ஜெயிக்கப்படாத குருவாயூரப்பா, இதுவரை உன் சிருஷ்டி பிறவி துன்பத்தை அளிக்கின்றது என்று நினைத்தேன். அது மட எண்ணம் என்பது இப்போதுதான் தெரிகின்றது. ஏனெனில் இவ்வாறு படைக்காதிருந்தால் மிகவும் ஆனந்தமான உன் திருமேனியை கண்களாலும் காதுகளாலும் அனுபவித்து பேரின்ப கடலிலே மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியுமா? ஆகவே இந்த உடலை நீ கொடுத்ததற்காக உனக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொல்கின்றது நாராயணி. குருவாயூரப்பனான பாரிஜாதமானது அளவற்ற பயன்களை அளிக்கும், சுலபமாக அடைய முடியும், மோட்சத்தையும் கொடுக்கும். அப்படி இருக்க அழியக்கூடிய பொருட்களை கொடுக்கும் இந்திரலோகத்து பாரிஜாத மரத்தை யாசகர்கள் விரும்புவது ஏனோ என்று கேட்கின்றது ஸ்ரீமன் நாராயணியம். இந்த நாராயணத்திலே இருக்கின்ற நாராயணீயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மை நாராயணனிடத்திலே அழைத்து செல்கின்ற அற்புதமான ஸ்லோகங்கள். உலகிலே மற்ற தெய்வங்கள் அபிஷ்டங்களை கொடுக்கின்றனர், நீயோ உன்னையே உன் ஸ்வரூபமான ஆத்மாவையே அளிக்கின்றாய். வாசுதேவ, உன்னை தொடுகின்றேன் என்கின்றது நாராயணி. அதே போல் இன்னொரு ஸ்லோகத்திலே முரணை கொன்றவனே, சங்கரனையும் மற்ற தெய்வங்களையும் அவரவர்கள் வேலையை செய்ய ஏவுகின்றாய். முற்றும் துறந்த பெரியோர் உன்னை பாடும் புகழ் பெற்றிருக்கின்றாய். நீ பற்றற்று இருப்பதால் பகவான் என்ற சொல்லுக்கு பொருளாக விளங்குகின்றாய். குருவாயூரப்பா, நீயே தெய்வம் என்கின்றது இந்த நாராயணியம். ஆகவே இந்த நாராயணியத்தை அனுதினமும் பாராயணம் செய்தால், அதுவும் இன்றைய வைகுண்ட ஏகாதசி தினம், இன்றைய தினத்திலே நாராயணியத்தை பாராயணம் செய்தால் அந்த பலன் நமக்கு பல வருடங்கள் கோவிலுக்கு சென்ற பலனை பெற்று செல்லும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே நாராயணனுடைய நாமத்தை சொல்லி அவனை பாடி, இன்று முழுவதும் நாராயணனை பாடி, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயணனை பாடி பேரின்பம் அடைவோம், பிறவியில்லா பெருவாழ்வு பெறுவோம். நாராயண 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 நாராயண, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்று குறையில்லாத வாழ்வை நமக்கு அருளுகின்ற அந்த பெருமாளை சரணடைவோம். சரணாகதி என்னும் சரணாகதி, ஏழுமலை வாசனிடம் சரணாகதி, எங்கள் குலதேவனிடம் சரணாகதி, ஆதிமூலநாதனிடம் சரணாகதி, சரணாகதி என்றும் சரணாகதி, ஏழுமலை வாசனிடம் சரணாகதி. சரணாகதம் செய்து அந்த பெருமாளுடைய கருணையை பெறுவோம். நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா. நன்றி.